சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு பேசக்கூடிய விஷயங்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்க கிட்ட நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நடந்துக்கிறது. நான் அமைதியாக இருக்க நல்ல வழிகளை நான் தேர்ந்தெடுத்து அதற்குரிய போராட்டத்தை போராடிட்டுருக்கேன். மற்ற மனுஷங்களுக்கு நான் நல்லது செய்யும்போது அது எனக்கு கெட்டதாகவே வந்து சேருது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி செய்யக்கூடிய செயல்கள் அது என்னோட வாழ்க்கையில் ஆபத்தாக போய் முடியுது. அப்போ நான் நல்லது செய்யக்கூடாதா? நல்லது செய்வதற்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தால் தானே எனக்கு மறுபடியும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு தோணும். ஆனால் நான் நல்லது செய்யும்போது அது எனக்கு பிரச்சனையில் வந்து மாட்டிக்குது. அதனால் இதை பற்றி நான் என்ன நினைக்கிறது, இதில் இருந்து எப்படி வர்றது, எல்லாருக்கிட்டேயும் நான் அன்பாக இருக்கணும், எல்லாருக்கிட்டேயும் யாரும் என்னை விட்டு கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி கடவுளோட குழந்தையாக நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி இதுக்கு ஆப்போசிட். எல்லா மனுஷங்களும் என்னை போட்டு ஒரு வழி ஆக்குறாங்க, அதனால் நான் கடும் சொற்களை பேச வேண்டிய சூழ்நிலை. கடும் சொற்களை பேசினா அது பாவத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இவங்களை பேசாமல் இருக்கவும் முடியல. என் வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன அவமதிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அது மாதிரி செய்யும்போது என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? என் கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த கோபம் வேற மாதிரி வெளிப்படுது. அதனால் எந்த மனுஷனும் வேண்டாம். எனக்கு வருமானம் வருது, எனக்கு ஒரு 6-7 வீடு இருக்குது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வருமானம் எனக்கு போதும். அதனால் யாரும் எனக்கு தேவையே இல்லை. அதில் எந்த மனுஷங்களும் பழகின மனுஷங்கள் யாரும் தேவையில்லை. யாரையும் அதிகமாக நான் பேச போகிறதும் இல்லை. தனியாக இருக்க போகிறேன். அப்போ தான் என்னோடய ஆரத்தி, சச்சரிதம், மெடிடேஷன் இதை எல்லாத்தையும் சரி பண்ணி நான் தயார் பண்ண போகிறேன் அப்படின்னும் ஒரு கேள்வி. இன்றைக்கி நைட்டு பேசி முடித்தது ஆன்மாவை பற்றி. ஏன்னா இந்த மூணுத்தையும் ஒன்றா பேசலாம் அப்படின்னு தான் நம்ம ட்ரை பண்ணோம். ஆனால் அந்த ஆன்மாவை பற்றி பேசும்போதே 40 நிமிஷம் தாண்டினதால் அது நைட் ஆடியோவுக்கும் மீதி இருக்கக்கூடிய 2 விஷயங்கள், அதாவது மனுஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒன்று, ரெண்டாவது வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லி எந்த மனுஷனுடைய தொடர்பையும் கட் பண்ணுறது, இந்த மூணுத்தையும் ஒன்றா பேசலான்னு பார்த்தா அது ஆன்மா பற்றி பேசுனதுக்கே அது 40 நிமிஷம் ஆகிடுச்சு. அதனால் இந்த 2 ஆடியோவை இப்போ நான் காலையில் கொடுக்குறேன். அதனால் இதை மறக்காமல் கேளுங்க. இதில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் மெசேஜஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஒரு நாளும் ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது அது மூலமாக சாயப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கும். ஸோ இதை கவனித்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, நான் நல்லது பண்ணால் அது கெட்டதில் முடியுது, இது என்ன பண்ணலாம்? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த 2 கேள்விகளுக்கும் கலந்த மாதிரியே நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக சொல்ல முடியாது, பிரிக்கவே முடியாது. அதாவது நம்மளுக்கு இடப்பட்ட வேலை என்ன அப்படின்னா மனுஷங்களோட தொடர்பில் வாழ்வது மட்டுமே. மனுஷங்க இல்லாத இடம் அப்படின்னு எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையும் மனுஷனுடைய உதவி தேவைப்படுது. காலையில் டீ குடிக்கிறோம், அந்த டீ குடிக்கிறேன்னா அந்த டீக்கு உண்டான விஷயங்கள் என்ன? பால், டீ தூள், சர்க்கரை. இந்த 3ம் வேற வேற 3 மனுஷங்க மூலமாக வருது. பால்காரர் கொடுக்குறாரு, சர்க்கரையும் டீ தூளும், சர்க்கரை தயாரிக்கிறவன் ஒருத்தன், டீ தூள் தயாரிக்கிறவன் இன்னொருத்தன். இவங்க தயாரித்து கடைக்கு கடைக்காரங்கிட்ட நம்ம வாங்குகிறோம். ஸோ மனுஷங்க இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. இன்றைக்கி நாய், பூனை, காக்கா இதுங்க கூட மனுஷங்க இருக்கிற இடத்துல தான் வாழும். புரியுதா உங்களுக்கு?
மனுஷங்க இல்லாத இடத்துல வாழாதுங்க. எத்தனையோ கொரோனா டைமில் நிறைய நாய்கள் செத்து போயிடுச்சு, நிறைய குரங்குகள் செத்து போயிடுச்சு, நிறைய காகங்கள் செத்து போயிடுச்சு. டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் எல்லாத்தையும் பேன் பண்ணதால் அங்கேயே வசிக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் கிட்டத்தட்ட செத்து போயிடுச்சு. ஏன்னா கொரோனாவோட லாக்டவுன், எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. மனுஷன் தன்னுடைய தேவைக்கே அது 1 மணி நேரத்தில் தான் கவர்மெண்ட் அலோவ் பண்ணாங்க. அது அலோவ் பண்ணது நல்லது தான். இல்லைனா மனுஷ உடல் வந்து இன்னும் வேறு மாதிரி போய் பாதி பேர் காணாமல் போயிருப்பாங்க. அப்போது மனுஷனுடைய தொடர்பு இல்லாமல் வாழ முடியாது. இந்த 2 சாய்ராமும் கேட்ட கேள்விகளுக்கு பதில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, என்னோட அன்பை புரிஞ்சுக்கல, அதனால் நான் இப்படி அவங்கக்கிட்ட ஒன்று கெஞ்சினேன் இல்லை திட்டுனேன், இந்த 2ல் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். நிறைய பேர் கெஞ்சிருப்பாங்க, அதே மாதிரி நிறைய பேரை திட்டிருப்பாங்க. உன் மேலெல்லாம் இவ்வளோ அன்பாக இருந்தனே, நான் ஒரு பைத்தியக்காரன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க. அப்போ மனிதர்கள் இருக்கிற இடத்துல தான் நாம் இருக்கணும், மனிதர்கள் கூட தான் நம்ம வாழணும். அதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் துன்பத்தையும் நம்ம ஏற்றுக்கணும், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை எப்படி ஏற்றுக்கிட்டா நம்ம பிரச்சனைகளை இருந்து மீள முடியும்? இதுதான் நம்ம பேசக்கூடிய டாபிக். இப்போ ஒரு மனுஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஒரே விஷயந்தான், நீங்கள் நினைச்சதெல்லாம் அவர் நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எல்லா மனுஷங்களும் எதிர்பார்க்குறாங்க. நான் நினச்ச மாதிரி நடந்துக்கோய, நான் நினச்சதை நடந்துட்டா உனக்கு லாபம் தானே, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேருடைய ஆர்குமெண்ட் இது அதிகமாக இருக்கு. ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இது முடியும்னு சொல்ல முடியுமா, முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இது வரைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி தான் ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சா? இது எத்தனை பேரை இதை ஒத்துக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த இடத்துக்கு போய் இவரை மீட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதே 10 மணிக்கு அடுத்த நாள் நீங்கள் போய் மீட் பண்ணியிருப்பீங்களா? சிலர் பண்ணியிருக்கலாம். 10 தடவை ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, வேறு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த 10 தடவையும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்களா? அப்போது 10 தடவை நம்ம ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா 2 தடவை 3 தடவை பண்ணியிருப்போம், மீதி 7 தடவை ஒத்தி வச்சுருப்போம். சரி, நாளைக்கு பண்ணிக்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு. அவசியம்ன்றது பண்ணுறதுன்றது வேறு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் வெரி சிம்பிள். 5 மணிக்கு நான் எந்திரிக்க போகிறேன் நாளைக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இந்த 5 மணிக்கு தொடர்ந்து எந்திரிச்சவங்க சிலராக இருக்கலாம். அப்போ இந்த சிலர் தொடர்ந்து அந்த 5 மணிக்கு எந்திரிச்சாலும் வேற ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க, இதை செய்யலான்னு. அதை அவங்க செய்யாமல் விடலாம். ஸோ மனுஷன் அப்படின்னா முதல்ல என்ன அவனால் தள்ளி வைக்க முடியுமோ அதை அவன் தள்ளி வைக்கிறான். ஸோ அவன் விருப்பத்தின்படி அவனே வாழலை. அவன் விருப்பத்தைப்படி அவன் வாழாமல் இருக்கும்போது மற்றவங்களை அவன் எந்த விருப்பத்தின்படி எதிர்பார்க்க முடியும்? முடியாது தானே. அப்போது நான் இவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறேன், ஆனால் எனக்கு தீமைகள் வருது அப்படின்னா, நீங்கள் நல்ல விஷயம் செஞ்சால் நல்லது தான் நடக்கணும் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் கடவுளோட அத்தியாயம் என்ன சொல்லுதுன்னா, நீ நல்லது செஞ்சாலும் உனக்கு துன்பம் வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கோ. நீ நல்ல விஷயம் செய்யும் போதே நினைக்கிற நமக்கு நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு, அந்த எதிர்பார்ப்பை தூக்கிடு. ஒருத்தன் கடை வச்சிருக்கான், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னா, அவன் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அவன் நினைச்சா மட்டும் சம்பாதிச்சிட முடியாது. அவன் வச்சிருக்கிற இடம், அங்கே பழகக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் அவன் அந்த கடைக்கு போவான், இல்லைன்னா போக மாட்டான். அப்போ இந்த விஷயத்த எல்லாமே ஃபுல்ஃபில் ஆனால் நடக்கும். அப்போ எங்கேயாவது ஒரு குறை நிச்சயமாக இருக்கும். அது கர்மாக்களின் விளைவாக இருக்கலாம், இல்லை நம்மளோட அஜாக்கிரதையின் விளைவாக இருக்கலாம்.
அப்போ நாம் எந்த ஒரு விஷயத்தையும் இப்படி நான் செஞ்சால் இப்படி எனக்கு வரணும் அப்படின்னு நினச்சி அதை செய்யும் போது வரலைன்னா நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குதுன்னு நம்ம மனசு நினைக்குது. அதனால தான் உங்களோட தீராத பிரச்சனைகள் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. தீராத மன உளைச்சலுக்கும் நீங்கள் ஆளாகிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு செய்வது சொல்வது நல்லதுக்காக மட்டும் நாம் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் உணர்ந்தா போதும். மற்றவங்க உணரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களா? நான் நல்லது தான் செய்கிறேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குது? அப்போ நல்லது செஞ்சு எனக்கு என்கரேஜ் பண்ணாதானே நான் தொடர்ந்து நல்லது செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நிச்சயமாக தோல்வியில் போய் முடியும். ஏன்னா உங்களோட மோட்டிவேஷன் அப்படின்றது வேறு யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான். யாரோடைய வாழ்க்கையிலையும் யாரும் எங்கேயும் மாற்றிடவே முடியாது. எல்லாருமே ஒரு வழிகாட்டுதல் தான் கொடுப்பாங்க. இவரோட வாழ்க்கையை நான் மாற்றினேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது உண்மையிலே சொல்கிற அது சுத்த பைத்தியக்காரத்தனம். ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான், ஒரு 10, 20, 30% மட்டும்தான் யாராலையும் கைட் பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய 70% அவன் தான். அப்போ உங்களை நீங்கள் தப்பாக கைட் பண்ணால் உங்கள் வாழ்க்கையும் தப்பாக போயிடும். அப்போ நீங்கள் உங்களை தப்பாக கைட் பண்ணுறீங்க. எப்படின்னா, நான் நல்லது செஞ்சுருக்கேன், எனக்கு கெட்டது நடக்குதுன்னு மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்கல்ல, அப்போவே நீங்கள் உங்களை தப்பாக கைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களை 2வது மனுஷனா இல்லை 3வது மனுஷனா இருந்து பாருங்கள். நீங்கள் சரியான முறையில் தான் உங்களை அழைச்சிட்டு போகிறீங்களா? அப்போ இந்த விஷயத்தை யார் சொன்னா? எப்பா உனக்கு நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும் அப்படின்னு இது கர்மாவோட பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் நீ இன்னைக்கு நல்லது பண்ணால் உனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உனக்கு நல்லது செய்தி வரும், உன்னை பாராட்டுவாங்க, நீ அன்பானவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த ஊரே சொல்லும், இந்த உலகமே சொல்லும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை. அது ஒன்று தான் பிரச்சனை. நீங்கள் கண்டிப்பாக நல்லது பண்ணால் நல்லது நடக்கும். ஆனால் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து அது நடக்கலைன்னா நீங்கள் தொடர்ந்து நல்லதை செய்ய மாட்டீங்க, அமைதியாகிடுவீங்க. அந்த அமைதி என்ன ஆகும்? ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்கும். அப்போது ஒரே ஒரு விஷயம் உலகம் பூரா சொல்லக்கூடிய விஷயம் என்னது? நல்லதுக்கு என்ன இல்லை, காலம் இல்லை. நான் அத்தனை நல்லதை செஞ்சேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை. இப்போ என்ன செய்கிற? கெட்டதை செய்ய ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம், கெட்டதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன், இப்போ நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. இதை தாண்டி என்ன இருக்குது கெட்டது? இதை தாண்டி ஒன்றுமே இல்லை. யாருக்காவது ஏதாவது ஒரு நோய் ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா, ஐயோ எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். 10 பேரில் ஒருத்தனுக்கு நோய் இருக்குதுன்னா அந்த 10 பேரும் அந்த 9 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாது. இல்லை, எனக்கு வரட்டும், அவருக்கு வரக்கூடாதுன்னு யாரும் நினைக்கல. அதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு யுகத்தில் நடத்துனாங்க. எப்பா உனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது, நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், எனக்கு வந்தா அதை நான் ஒத்துக்கிறேன். கடவுளே சொல்கிறார், எப்பா உனக்கு 10 பேர் இருக்கீங்க, இந்த 10 பேரில் ஒருத்தவன் சாக போகிறான், அந்த ஒருத்தவன் யாரும் நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னா எவனும் முடிவு பண்ண மாட்டான். வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனும் முடிவு பண்ண மாட்டான், வாழ போகிறவன் முடிவு பண்ண, வாழ்ந்து முடிச்சுட்டான் பாருங்க, அவனும் முடிவு பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கும் சொல்லுவான், இல்லை எனக்கு பேரன் இருக்கு, எனக்கு பேத்தி இருக்கு. இப்படிதான். ஸோ எந்த இடத்துல மனுஷன் சுயநலத்தோட எல்லா இடத்துலையும் இருக்கான், எந்த இடத்துல இல்லை. அப்போ நம்மளுடைய விஷயங்கள் சரிப்பா, நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னை விட நீ நிறைய பேருக்கு நல்லது செய்ய முடியும், அதனால் நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், நீ நல்லது செய் அப்படின்னு எந்த மனுஷன் விருப்பப்பட்டு அதை ஏற்றுக்கிறானோ அவனே நல்லவன். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் யாராவது இருந்தாங்கன்னா காட்டுங்க. நம்ம பேருக்கு சொல்லலாம்,
நடக்காத ஒரு விஷயம் அடித்து விடலாம். இல்லை நான்லாம் வந்து அடுத்தவனை வாழ வைக்கிறதுக்கு என் உயிரே கொடுப்பேன். இது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த இடத்துல நிற்கும் போது தான் நமக்கு அதை யோசிக்கணும். இப்போ நானும் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் கொடுப்பேன் அப்படின்னு. நான் இப்போ கொடுப்பேனா கொடுக்க மாட்டேன்னு தெரியாது. அந்த இடத்துல நிற்க வைக்கும்போது என்னுடைய, நல்லா கேட்டுக்கோங்க, என்னுடைய ஆழ்மன பதிவுகள் அப்போ மாற்றி பேசும். இப்பயும் நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட நிலை வந்தால் எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஹானஸ்டாக ஒத்துக்கிறது தப்பே கிடையாது. நான் என்றைக்குமே சொல்கிறேனே, உண்மையை ஒத்துக்கோங்க. அது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயமாக கூட இருக்கட்டும், ஆனால் அது உனக்கு நல்லதே கொடுக்கும். இல்லை உண்மையை சொன்னால் என்னை கேவலமாக நினைப்பாங்க, அதனால் பொய் சொல்கிறேன்னா இதை விட பாவம் உலகத்தில் எதுவுமே இல்லை. எனக்கு அந்த நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க, கடவுள் சொல்கிறாரு, எப்பா உனக்கு விருப்பமா இந்த 10 பேரில் ஒருத்தன் உயிரை எடுக்க போகிற, நீ வரியா சந்தோஷ் அப்படின்னா, நான் இப்போ என்கிட்ட கேட்டாருன்னா நான் ஒன்றே தான் சொல்லுவேன், நான் யோசிக்கணும் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சூழ்நிலையில் நம்ம இப்போ டக்குன்னு சொல்லிடலாம். நான் அப்படியே இல்லை நீங்கள் நல்லா இருங்க அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். இது வந்து பேருக்கு புகழுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். இதில் நம்ம என்றைக்குமே ரொம்ப கிளியராக இருப்போம். ஏன்னா நம்ம சொன்னது நிச்சயமாக நடக்கும். அப்போ கடவுள் சொல்வார், ஏண்டா அன்னைக்கு வந்து உன்னோட அந்த 9 பேருக்காக நீ உயிரை கொடுக்குறான்னு சொன்னியே, இப்போ வந்து மாற்றி பேசுகிறியே, உன்னை எதால் அடிக்கிறதுன்னு கேட்பார். அதில் அடிச்சிடுவார். அப்போ அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் என்னோட ஆழ்மன பதிவுகள் நான் எப்படி என்ன ஏதுன்றது அப்போ தான் தெரியும். ஆனால் உலகத்தில் இன்றைக்கி நல்லவனு வேஷம் போகிறவன் நிறைய பேர் இருக்கான். தயவு செய்து சொல்கிறேன், போலியான வேஷத்தை ஒரு நிமிஷம் கூட போடாதீங்க. உண்மையாகவே இருங்க, அது என்றைக்குமே நல்லது. இல்லை என்னால் முடியாது வாழணும் அப்படின்னு சொல்லுங்க. இல்லையா, இல்லை எனக்கு பதிலாக அவர் வாழட்டும், நான் போகிறேன்றது உறுதியாக இருங்க. ஏன்னா அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குது, இதோட முடியல. இங்கே எல்லாருமே நினைக்கிறோம் இதோட முடியுது. என் பையன், என் பொண்ணு, என் கணவர், என் மனைவி, என் சொந்தம், நான் வளர்த்த நாய், நான் வளர்த்த பூனை, நான் வளர்த்த மயில், நான் கட்டின வீடு, எல்லாமே உண்மைதான். ஆனால் இது எல்லாமே பொய். எப்படி பொய்? போன ஜென்மத்தில் இவங்க யார்? போன ஜென்மத்தில் உன் பூர்வீகம் என்ன? போன ஜென்மத்தில் உனக்கு தகப்பன் யார், அம்மா யார்? போன ஜென்மத்தில் உனக்கு புருஷன் யார், பொண்டாட்டி யார்? போன ஜென்மத்தில் உனக்கு நண்பன் யார்? போன ஜென்மத்தில் உனக்கு மாளிகையா, அரண்மனையா, இல்லை குடிசை வீடா, இல்லை பிளாட்ஃபார்மா? இதெல்லாம் பதில் சொல்ல முடியுதுன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம். ஆனால் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆக இந்த ஜென்மத்தில் என்னைக்கா இருந்தாலும் சாவுன்றது நிச்சயம். அதே மாதிரி அடுத்த பிறப்புன்றது நிச்சயம். அடுத்த பிறவியும் மனுஷ பிறவிதான், அதில் சந்தேகமே இல்லை. அப்போது ராமலிங்க அடிகளார் சொன்ன மாதிரி யாரும் எங்கேயும் சாவலை. அதாவது யாருமே சாவலை, எந்த மனுஷனுமே சாவலை. பிறந்து அவன் மறுபடியும் மறுபிறப்பு எடுக்கிறான். அப்போது இதையெல்லாம் நாம் ஒரு விதமான எதிர்பார்ப்போட பண்ணுறோம். எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைய நாம் வந்து நம்ம குழந்தையோட கம்பேர் பண்ணி அந்த குழந்தை கேவலமாக பேசுகிறோம். ஆனால் ஒன்று தெரியுமா, அந்த குழந்தை போன ஜென்மத்தில் உங்களோட குழந்தையாக இருந்திருந்து, உங்கள் குழந்தை போன ஜென்மத்தில் எதிர் வீட்டு குழந்தையாக இருந்திருந்தா என்ன செய்ய முடியும்? அதுதான் சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்து, ஆனால் எதிர்பார்க்காத. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. கடமை செய். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்கிறோம். எல்லாருமே இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்குங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. ஆனால் எத்தனை பேர் உண்மையிலே எதிர்பார்க்காம இருக்காங்க? மனுஷனாக பிறந்த அத்தனை பேரும் எதிர்பார்க்குறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு. ஏங்க நான் எதிர்பார்க்குறேங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு இத்தனை கஸ்டமர்ஸ் வேணும், நான் எதிர்பார்க்குறேன். அப்போ இந்த மனுஷ பிறவியில் இருக்கக்கூடிய ஆசைகளை ஒரு பிறவியில் அடக்கிட்டேன்னு சொன்னால் அதை விட பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அதை அடக்க முயற்சி பண்ணுறேன்னு நம்ம சொன்னாதான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும்.
புரியுதா உங்களுக்கு? அப்போது உங்கள் வாழ்க்கையில் நான் நல்லது செய்கிறேன், என்னை பாராட்டலை அப்படின்னா, உங்களுக்கு பாராட்டாமல் போயிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் நல்லது செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்கள் மனசு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது. நான் இவருக்கு தண்ணி கொடுத்தேன், ஆனால் அவர் வீட்டுக்கு போகும்போது எனக்கு வீட்டுக்குள்ளே கூட வர வைக்கல. நான் எங்கள் வீட்டுக்கு வந்தவொடனே அவருக்கு நல்லா சுட சுட இட்லி போட்டு கொடுத்தேன், ஆனால் வீட்டுக்கு போனவுடனே நிற்க வச்சு தண்ணி கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ மனுஷா பட்டியல் போடுறா, நான் இவனுக்கு இதெல்லாம் செஞ்சேன், இவன் எனக்கு ஒன்றுமே செய்யலை. அப்போ நல்லதுக்க காலம் இல்லை. என்ன அபத்தமான ஒரு கேள்வி, என்ன அபத்தமான ஒரு பதில். அதுக்கு நீ எதுவும் செய்யாமலே இருக்கலாம். அதுதான் இங்கே பிரச்சனை. செய்யாமல் இருந்துட்டா அந்த பாவம் அப்படியே நிற்கும். செஞ்சாதான் பாவம் குறையும். ஆனால் உங்கள் பாவம் குறையுதுன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படாமல் என்ன அவர் இப்படி கவனிக்கிறான்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்க. இப்போ பாவமும் குறையல, உங்களோட நல்ல எந்த ஒரு விஷயமும் கணக்கில் எடுத்துக்கல, அத்தனையும் பிரச்சனையாக போய் முடியுது. நீ எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணாலும் உன்னோட நெஞ்சில் அம்பு விட்டா கூட அந்த அம்பை தாங்கிக்கோ. இதுக்கு பக்குவத்தை அடைஞ்சிக்கோ. இந்த பக்குவத்தை அடையலைன்னா உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. இங்கே பாருங்க, மற்றவங்க மாதிரி நான் அந்த புராண கதை இந்த புராண கதை அதெல்லாம் நான் படிக்காத ஒரு முட்டாள் நான். ஆனால் என்னோட ஆன்மா கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும்தான் நான் இங்கே விஷயத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த ஒரு புராண கதையும் படித்ததில்லை, எந்த ஒரு ராமாயணத்தையும் படித்ததில்லை, எந்த ஒரு மகாபாரதத்தையும் படித்ததில்லை, பகவத்கீதையும் படித்தது இல்லை. என்னமோ ஒரு சில பாயிண்ட்டு தெரியும், அது என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணேன். 4-5 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ண எனக்கே இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் யோசிக்க தோணுது, என் ஆன்மா யோசிக்குதுன்னா அப்போ எல்லாத்தையும் படிச்சிருந்தா எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கோம். ஆனால் ஒன்று, எல்லாத்தையும் படிச்சிருந்தா நான் உங்ககிட்ட எதுவும் பேசியிருக்க முடியாது. அப்படியே இருக்கலாம். நிறைய படித்தவங்க அதிகமாக பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிட்டாங்க பேசாத, அவங்கவுங்க கர்மாவை அனுபவிப்பாங்க அப்படின்னு. ஆனால் அதிகமாக இந்த டைமில் அதிகமாக படிக்காதது எனக்கு நல்லதுன்னு தோணுது. இன்னும் பல ஜென்மங்கள் இருக்குது, அந்த ஜென்மத்தில் படித்து நானே என்ன ஒரு மௌனியாக மாற்றிப்பேன். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நான் இந்த ஜென்மத்துக்கு மட்டும் நான் தயார் பண்ணலை, வரக்கூடிய அத்தனை ஜென்மத்துக்கு தயார் பண்ணுறேன். இன்னொரு 10-15 ஜென்மங்கள் எனக்கு நிச்சயமாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு நான் இருப்பேன். இன்னொரு 15-20 ஜென்மம் கழிச்சு ஒரு 20-25 வயசில் நான் இறந்து போவேன். சின்ன வயசில் கடவுளுடைய நினைவோட யார் இறக்குறாங்களோ அவங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. அவங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது. இவங்க என்னோட அம்மா, அவங்க என்னோட சித்தி, அந்த பேதம் பார்க்க மாட்டாங்க. எல்லாரையும் அம்மாவா, எல்லாரையும் அப்பாவா, எல்லாரையும் கூட பிறந்தவங்களா, சகோதரியா நினைப்பாங்க. அப்போ இன்னும் பல ஜென்மங்கள் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இந்த ஜென்மத்தில் நான் இதை செஞ்சால் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அது மிக மிக தவறான ஒரு வாழ்க்கைக்கு அமைஞ்சிடும். அப்போ வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது புத்திசாலித்தனமா? அதுவும் புத்திசாலித்தனம் இல்லை. ஏன்னா உன்னோட கர்ம பலன்களை நீ அனுபவிக்கணும் அப்படின்னா நீ இங்கே அவமானப்பட்டே ஆகணும். உன்னோட அவமானங்கள் தான் உன்னோட கர்மாவை சரி பண்ணும். அவமானமே படமாட்ட அப்படின்னு இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல பெரிய ஆபத்தை சந்திப்பாங்க, அதிலிருந்து மீண்டு வரவே முடியாத அளவுக்கு. அப்போ அவமானப்படுறது நமக்கு தேவையான ஒரு விஷயம். அவமானப்படாமல் எதையுமே சாதிக்க முடியாது. அவமானப்பட்டால்தான் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு நிலையை நீங்கள் அடைய முடியும். நான் அன்னைக்கு 10 பேர்கிட்ட அவமானப்பட்டதால தான் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அன்னைக்கு அவமானப்படலை. இப்போ என் கூட இருக்கக்கூடிய, என் வயசில் இருக்கக்கூடிய எத்தனையோ மனுஷங்க அதே மாதிரி தான் இருக்காங்க லைஃப்பில். ஏன்னா அவங்க அவமானப்படலை, அடுத்த இடத்துக்கு போகலை. நான் அவமானப்பட்டேன், அடுத்த இடத்துக்கு போனேன். ஆனால் அவமானப்பட்டவங்க எல்லாம் அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லவும் முடியாது.
அவன் ஆன்மாவுடைய விழிப்புணர்வு எப்படிப்பட்டதோ அப்படிதான். ஸோ நீங்கள் நைட்டு கொடுத்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக சொல்கிறேனே, அதில் லட்ச மடங்கு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் செய்யணுமே, செஞ்சே ஆகணுமே. எல்லாருக்கும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணுன்ற ஆசை இருக்குது. ஆசைப்படாத மனிதர்களே இல்லை. ஆனால் அதற்கு உரிய நேரத்தையும் கடமையையும் செயலும் செய்கிறோமா, இதுதான் முக்கியம். அதை செய்யலைன்னா கிடைக்காது. எல்லாருக்கும் படித்து கையிலேயே சம்பாதிக்கணும். ஆனால் படித்தவன் மட்டும்தான் ஆசைப்பட்டா போதுமா? படிக்கணும்ல. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வாழணும்னா நீ அவமானப்படு, நல்லதை மட்டும் செய்ய, எதிர்பார்க்காத. உனக்கு சேர வேண்டியதை உன் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். உனக்கு கண்ணுக்கு தெரியாத லாபம் தான் வேணும். கண்ணுக்கு தெரிஞ்ச லாபம் சும்மா, இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் லிமிட்டே இல்லாததை நீ பெறணும்னா உன் வாழ்க்கை, உன் மனசு, உன் புத்தி, உன் செயல் வேற லெவலில் இருக்கணும். இல்லை கண்ணுக்கு தெரிஞ்ச லாபம் தான் வேணும்னா உங்களால் சிறப்பாக செய்யவே முடியாது. ஏன்னா நீங்கள் அலைஞ்சது, ஓடுனது, முயற்சி பண்ணது எல்லாம் ஒரு கணக்கின் போட்டு நீங்கள் பண்ணுறீங்க. அந்த கணக்கு சில பேருக்கு தான் சரியாகுது, பல பேருக்கு குடைச்சலை கொடுக்குது. ஏன் சில பேருக்கு சரியாகுதுன்னா, கர்மா முடியும் தருவாயில் அவர்கள் வேலை செய்கிறதால அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குது. ஆனால் பல பேருக்கு கர்மா இன்னும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. உடல்ல வியாதி முற்றிலும் குணமானவன் நல்லா நடமாடுறான். ஆனால் வியாதி தொடர்ந்து வச்சிருக்கிறவன் சரியாக நடமாட முடியல. ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் உணரணும். அப்போ நான் அவனை மாதிரி ஆகணும்னா முதல்ல உன் உடம்புல இருக்கிற வியாதியை நீ நிறுத்து, சரி பண்ண, அப்புறம் அவனை பற்றி யோசிக்கலாம். நீ முதல்ல உன்னை பற்றி யோசி. அவனை பற்றி யோசிச்சா உனக்கு இன்னும் வியாதி ஜாஸ்தி ஆகிடும். நானும் அவனும் ஒரே இடத்துல தான் விழுந்தோம், ஒரே மாதிரி தான் அடிபட்டுச்சு. ஆனால் அவன் எந்திரிச்சிட்டான்னா அவனுக்கு வியாதி குறைஞ்சிடுச்சு, அவனுக்கு வியாதி நின்றுடுச்சு. ஆனால் உனக்கு வியாதி இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவன் வேற சிந்திச்சான், நீயும் வேற சிந்திச்ச. அவன் சிந்திச்சது அத்தனையும் நல்லதுக்கு, நீ சிந்திச்சது அத்தனையும் உன்னோட வாழ்க்கையில் பின்தங்குவதற்கு உரிய முறையில் நீ சிந்திச்ச. அதனால் உன்னால் அவனை மாதிரி செயல்பட முடியல. ஸோ இந்த கம்பேரிஷன் என்னைக்கு உங்கள் மனசுக்குள்ளே வருதோ அன்னைக்கே நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களோட கம்பேரிஷன்ஸ் எப்படி இருக்கணும்? அடுத்த மனிதர்களை பற்றி இல்லை, நேற்றை விட இன்னைக்கு எப்படி நம்ம இருந்தோம், இன்றை விட நாளைக்கு எப்படி இருப்போம். நீ நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருந்தடா, சத்தியமாக சொல்கிறேன், நீ நாளைக்கு சூப்பராக இருப்ப. நேற்றை விட இன்னைக்கு மோசமாக இருந்தா உன் வாழ்க்கையை மாற்றாமல் நீ நல்ல நிலைக்கு அடையவே மாட்டேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 2 கேள்விக்கும் உரிய பதில்கள் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த ஆடியோவில் உங்கள் மைண்டில் என்ன ஓடிச்சு, நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க, இதற்கு உரிய பதில் இதற்கு உரிய அனுபவங்கள் என்னவோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஆன்மாவை சிந்திச்சா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வார்த்தைகளை இங்கே கமெண்ட்டில் கொடுக்க முடியும். எல்லாருக்கிட்டேயும் அந்த ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாக்குள்ளே இருக்கக்கூடிய பதிவுகளை நீங்கள் எடுக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர் இருக்குது, அதில் என்ன எழுதுறீங்களோ அதான். அப்போது நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்றதான் முக்கியம். இப்போ வாழ்க்கையை வெற்றியை நோக்கியா இல்லை தோல்வியை நோக்கியா எதை எழுத போகிறீங்களோ அதுக்கு அவர் பேப்பரும் கொடுப்பாரு, பேனாவும் கொடுப்பாரு, எழுதுறதுக்கு இங்கும் கொடுப்பாரு, உட்காரதுக்கு சேரும் கொடுப்பாரு. அப்போ என்ன எழுத போகிறீங்க, என்ன எழுதுறீங்களோ அதன்படி நடக்கணும். எழுதுறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு விஷயத்த முடிவு பண்ணிங்களே, இன்னொரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களே, அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். இதெல்லாம் யோசித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை திறமையாக நடத்தணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா.